கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் தூய திருப்பெயரில் இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். முதலாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து ஆண்டவர்களை காத்தீர், வழிநடத்தினேன். இந்த காலை நேரத்தை எங்கள் ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாள் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை கரத்திலிருந்து தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் தூய திருப்பெயரில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் தேவனை புகழ்ந்து பாட 628வது பாடலாகிய எந்தன் உள்ளம் தங்கும் இயேசுநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசுநாயகா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 628வது பாடல். திரும்ப விழாது பாரும் இயேசுநாயகா, கிருபை எழாது காரும் இயேசுநாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசுநாயகா, கிருபை இழாது காரும் இயேசுநாயகா,
நாயகா என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு தூய பெயரிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலே சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள். பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், பகைவரிடம் அன்பு காட்டுங்கள் என்ற அழகான ஒரு பகுதி. இது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 48லும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இருக்கின்றது. அன்பானவர்களே, இது ஆண்டவர் இந்த பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரத்தை சமவெளி பொழிவு, அதாவது 20ஆம் வசனத்திலிருந்து சமவெளி பொழிவு என்று நம்ம பார்க்கின்றோம். இந்த பகுதியில் ஏறக்குறைய அநேக மக்களுக்கு பொருந்தும் வகையில் எப்படி மலைப்பிரசங்கத்தில் இந்த உலகத்திற்கு தேவையான செய்தியை ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல இந்த பகுதியிலும் உலகத்திற்கு தேவையான செய்தி, இது பொதுவான செய்தியாக, பொது வெளியிலே பேசப்படுகிற செய்தியாக இது இருக்கின்றதாய் நாம் பார்க்கின்றோம். அன்பு காட்டுதல் என்பது எல்லா மக்களுக்கும் தேவை. ஆமென், அல்லேலூயா. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும், எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும், இன்றைக்கு அன்பு இல்லை என்றால் உலகத்தில் வாழ முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அன்பு ஒட்டி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லார் ஒருவர் பெய்யும் அவர் பொருட்டும் நல்ல மழை என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எல்லாரிடமும் அன்பு காட்டணும். குறிப்பாக பகைவரிடம் அன்பு காட்டுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஆசீர்வாதமாக சாட்சியாய் பார்க்கின்றோம். நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகான ஒரு பகுதி பார். இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே பெரிய பிரச்சனைகள், தீமைக்கு தீமை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. பகைமை, பகைமையினால் ஏற்படுகிற கொலை பாதகங்கள், கொலை வெறிகள். நேற்று தினத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு இடத்துல 2 குழந்தைகளை வெட்டி போட்டிருக்கிறார்கள். எதற்கு என்றே தெரியவில்லை. ஒருவேளை குடும்ப பகையா அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் செய்த சதியா என்று நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வெறி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. காரணம் என்ன? பகைமை உணர்வு இல்லையா? இந்த பகைமை உணர்வுனால இன்றைக்கு குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்தை இழக்கிறோம், திருச்சபையில கூட சமாதானத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, நீங்கள் பொறுமையோடு அன்பு செலுத்துங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த வாசகம் உலகத்தில் எல்லா மக்களையும் கவர்ந்திருக்கிறது. நிறைய மக்கள் இதை பேசுகிறார்கள். நிறைய இன்றைக்கு வருகிற திரைப்படங்களில் கூட இந்த வசனத்தை கதா வசனத்தில் சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால்
மறு கன்னத்தையும் காட்டு. இந்த அளவிற்கு அவரை பாருங்க, அந்த பொறுமை ஆண்டவரிடத்தில் இருந்தது. அந்த பொறுமையை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர், நீ என்ன பண்ணு, பொறுமையா இரு, எதிர்கிட்ட அன்பு காட்டு, எதிர்கிட்ட உன் கன்னத்தை காட்டு என்று ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். பாருங்க, அதான் உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேல் உடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரிடம் தடுக்காதீர்கள். பாருங்க, நம்முடைய ஆடையை திருடினா நம்ம என்ன பண்ணுவோம்? நாம சத்தம் போடும் இல்லையா, நம்ம அவங்கள கோபித்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அங்கியை திருடினால் நீங்க பொறுமையா இருங்க, மேல் ஆடையை திருடினாலும் எடுத்துக்கிட்ட விடுங்க, அமைதியா இருங்க என்றார். இப்போ எந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பார். மன்னிக்கும் மாண்பையும் அன்பு செலுத்துகின்ற மாண்பையும், அதே நேரத்தில் சகிப்புத்தன்மை. இன்றைக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லை என்றதுனால்தான் நிறைய இடங்களிலே பிரச்சனைகள் இல்லையா, குடும்பங்களிலே பிரச்சனைகள், சமுதாயத்தில் பிரச்சனைகள், திருச்சபையிலே கூட இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே நம்மிடத்தில் அன்பும் மன்னிக்கின்ற மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் இல்லாதனால்தான் வருகிறது என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அதான் சொல்றார், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். இல்லையா, அப்போ நிறைய பேர் நீ கடன் கொடுக்குறோம், கடன் கொடுத்தாக்கா நிறைய பேர் திருப்பி கொடுக்கறதில்ல. அதுதான் உண்மை. ஏழை எளிய மக்களால் என்ன முடியுது? கொடுக்க முடியாது. அதனால் நீ கேட்காதன்றான். அதனுடைய பலன் உனக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லார், நீ என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், அல்லது ஏழைகளுக்கு நீ ₹1 கொடுத்தாலும் அது பரலோகத்தில் உனக்கு மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இது ஒரு கடுமையான போதனை தான். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இதை பின்பற்றவில்லை. ஆனால் பின்பற்றினால் மிக சிறப்பாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், பார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறோம்? நம்மளை மதிக்கணும், நம்மளை உயர்வான இடத்துல வைக்கணும், நம்ம இடத்துல அன்பு செலுத்தணும், நம்ம தப்பு பண்ணால் மன்னிச்சிடணும், நம்ம ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் நம்மளை மன்னிச்சிடணும், ஏற்றுக்கணும், இதுதான் நான் நினைக்கிறோம். அதை தான் மற்றவங்களும் செய்யும்போது நீ செய்யணும். நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ரைட்டு. மற்றவங்க உன்னை மன்னிக்கும் போது நீ மன்னிக்காமல் இருந்தால் அந்த கேரக்டர் அது நல்லதல்ல. இதுதான் ஆண்டவருங்க சொல்லார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவதுமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? இன்னைக்கு நிறைய நம்ம அப்படிதான் செய்கிறோம். நம்மக்கிட்ட யார் அன்பு செலுத்துகிறோமோ அவங்கக்கிட்ட மட்டுமே இருக்கிறோம். நம்மக்கிட்ட அன்பு செலுத்தாத, பகைமை பாராட்டுகிற, வெறுப்பை உமிழ்கிற மக்கள் இடத்துல நம்ம அன்பு செலுத்துவதில். இப்போ வீட்டில் கூட நம்ம யாருக்கிட்ட அன்பாக இருப்போம், நம்மக்கிட்ட யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட, கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், கொழுந்தனாராக இருக்கட்டும், இல்லையா, எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கிறது இல்லை. யார் நம்மக்கிட்ட ஒத்து போகிறாங்களோ அவங்ககிட்ட அன்பாக இருக்கும். ஆனால் நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்க அல்லது நம்மளை பகைச்சு பேசுகிறவங்க, நம்மளை எரிச்சலோடு பார்க்குறவங்ககிட்ட அன்பாக இருக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாரிடமும் அன்பாக இருப்பான். முக்கியமாக உன்னை எதிர்க்கிறவன், உன்னை பகைக்கிறவங்ககிட்ட நீ அன்பாரு அப்படின்றார். ரொம்ப அழகான ஒரு இது பாரு. உங்கள்கிட்ட அன்பு செலுத்தவங்ககிட்ட மட்டுமே நீ அன்பு செலுத்தினால் நீ கிறிஸ்தவன் அல்ல. அது ரொம்ப அழகாக சொல்கிறார். உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறவங்க மட்டுமே நீ செலுத்தினால் நீ கிறிஸ்தவன் அல்ல. அதான் சொல்கிறார் பார். உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள். பாவிகள் கூட என்ன பண்ணுறாங்க? நன்மை செய்கிறாங்க. அவங்களும் அன்பு செலுத்துகிறாங்க. யார் மேலே? தங்களுக்கு உரியவர்கள் மேலே. ஆனால் நம்ம அப்படி செய்யலாமா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசுநாதர் மரித்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டவர். அவருடைய அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய போதனைகளை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை நேசிக்கிறவங்க கிட்ட மட்டுமே இல்லை, எல்லாரிடமும் நம்ம அன்பு செலுத்தணும், எல்லாரையும் நேசிக்கணுன்றதான் ஆண்டவருடைய வசனமாய் இருக்கிறது. பார், உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் பலன் என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே, திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறாள். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு கடினமான போதனை தான். இன்னைக்கு நம்ம கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கடன் கொடுத்துட்டா விட்டுருப்பான். அது திருப்பி கேட்குற பழக்கம் பாவிகளுக்கு தான் உரியது, நமக்கு இல்லைன்றான்.
இல்லை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இது. நம்ம பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை கொடுத்துட்டா நம்ம நிறைய கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நிறைய இடத்துல நம்ம இழந்து போயிடும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படிதான் சொல்கிறார், நீ இழந்துரு, உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் இந்த கடினமான உபதேசம்தான், ஆனால் இதை நம்ம பின்பற்றினால் நிச்சயமாய் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டலாம். இதுதான் இறை ஆட்சியினுடைய விழுமியம். இறை ஆட்சி என்பது பரலோக ராஜ்யம் இல்லையா? இறை ஆட்சியினுடைய விழுமியங்களாக, இறையாட்சியினுடைய செயல்பாடுகளாக இது இருக்கிறதாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதான் சொல்றார் பார், நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக. பார்த்தீங்களா, நீங்க உங்களுக்கு கடன் திருப்பி கேட்காத பார் யாரெல்லாம் ஏழையாக்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ஆண்டவர் கூட என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் அப்படிதான் செய்யறாரு, நன்றி கெட்டவர்களுக்கு தான் அதிகமாக உதவி செய்கிறாரு. பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்காமல் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியா இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் எனப்படுவீர்கள். உன்னத கடவுளின் மக்கள். நீங்கள் உதவி செய்யும் போது எதையும் எதிர்பார்க்காம தன்னலமற்று உதவி செய்யும் போது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என சொல்வீங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான ஒரு நல்ல வார்த்தை. நன்றி கெட்டு போனவர்களுக்கும் ஆண்டவர் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா ஏசாமியை பற்றி நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராயே சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அவர் இடத்துல வந்த எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நோய்களிலிருந்து குணமாக்கினார், பிசாசை துரத்தினார், வியாதியை மாற்றினார், படுக்கையிலிருந்து எழுப்பினார், கடைசியாய் கல்வாரி சிலுவையிலே நன்றி கெட்ட மாந்தர்களுக்கு, அவரோடு கூட அலைந்து திரிந்து அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு, அவரை மறுதளித்த பேதருக்கு, அவரை கைது செய்யும் போது விட்டு ஓடின அன்பான சீடர்களுக்கு கூட அவர் தன்னை மறைக்காமல் அவர்கள் எல்லாரையும் மன்னித்து அவங்களுக்கு புது வாழ்வை தருகின்றவராய் இருந்தார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது அழகான ஒரு மலை பொழிவாக அல்லது சமவெளி பொழிவாக நாம் பார்க்கின்றோம். இது இன்றைக்கு அனைத்து சமூகத்திற்குமே தேவையான ஒன்று. இதுல எந்த ரிலீஜியனும் இல்லை இல்லையா? கிறிஸ்தவம் இல்லை, இஸ்லாம் இல்லை, இந்துக்கள் இல்லை, இதுல இந்து தத்துவம் இல்லை. மனித நேயமும் மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய தத்துவங்களும் இதுல அடங்கியிருக்கிறது. இது தாரக மந்திரம். ஒரு மனிதன் சிறப்பாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் இந்த சத்தியங்களை, நம்ம அறநெறிகளை இல்லையா, அறநெறி என்று தமிழ்ல சொல்லுவோம். இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அல்லது எத்திக்ஸ், வெறும் எத்திக்ஸ், கிறிஸ்டியன் சேர்த்தா கூட இதை மற்றவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எத்திக்ஸ், அறம், அறம் 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 சார்ந்த வாழ்வு. இன்னைக்கு ஒரு மனிதன் அறம் சார்ந்த வாழ்வை வாழ்கிறானா என்று நம்ம பார்த்தால் இல்லவே இல்லை இல்லையா? இந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை, அன்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த வார்த்தைக்கு இடமில்லை, சேர்த்து கொள்ளப்படுகிற வார்த்தைக்கு இடமில்லை. அதனால்தான் இன்றைக்கு உலகத்துல எங்கு பார்த்தாலும் பகைமை பகைமை பகைமை, எதிர்வினை ஆற்றுகின்ற செயல்பாடுகள் இல்லையா? இந்த இறையாட்சி விழுமியங்களை இன்றைக்கு நாம் அதை செயல்படுத்தாத மக்களாய், குறிப்பா ஆயர்களே இன்றைக்கு ஆயர்களை தாக்குகின்றவர்களாக இருக்கிறார் இல்லையா? ஆயர்களுக்குள்ள சண்டை, சபையாருக்கும் ஆயருக்கும் சண்டை, ஆயருக்கும் சபையாருக்கும் சண்டை, தேர்தலில் வெட்டி மாள்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன இல்லை, சாட்சி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே அனைத்து மக்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். நிந்தித்த கல்வனையும் கூட அவர் முதல்ல நிந்திக்கிறான், அப்புறம் தன்னை யார் என்பதை உணர்ந்து இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்கிற போது அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை திட்டின, தன்னை கொட்டின, தன்னை அடித்து அவமானப்படுத்திய எல்லா மக்களையும் கூட ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாமும் கூட நம்முடைய பகைவருக்காக ஜபிப்போம், நம்ம நிந்திப்பவர்களுக்காக ஜபிப்போம், நம்மை கஷ்டப்படுத்துகிற மக்களை ஏற்றுக்கொள்வோம், நம் கடன் கொடுப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த இறையாட்சியின் விழுமியங்களை நமக்கு காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும்
என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாய் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேலைக்கான என்று செலுத்துகிறோம். இறையாட்சியின் விழுமியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் நீ கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பகைமை பாராட்டினால் இந்த உலகமே இருக்காது. பகைமைக்கு எதிர்வினை அன்புதான். எதிர்வினை ஆண்டவரே அன்புதான். அன்பு இல்லை என்றால், மன்னிப்பு இல்லை என்றால், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சேர்த்து கொள்கிற மனப்பான்மை இல்லை என்றால் அந்த உலகத்துல ஆண்டவரே எந்த உயிரும் மிஞ்சி இருக்காது என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இறையாட்சியின் விழுமியங்களை எங்களுக்கு ஆண்டவர் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இறையாட்சியின் விழுமியங்களை எல்லாரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை சாட்சியாய் வாழ, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழ, பகைவருக்காக ஜெபிக்க, பகைவருக்காக ஆண்டவர் அன்பு செலுத்த, பகைவரை மன்னிக்க என் தேவன் கிருபை தர. எங்களுக்கு பகைவரே கிடையாது ஆண்டவர். நீர் ஆண்டவர் எங்களுக்கு அன்புள்ளவராக இருக்கிறீர். பிசாசு மட்டுமே எங்களுக்கு பகைவர். என்னுடைய நண்பர்களும் என்னுடைய எதிர் வீட்டு மக்களும் பக்கத்து வீட்டு மக்களும் ஆண்டவர் எங்களுக்கு பகைவர் அல்ல. பிசாசு மாத்திரமே பகைவன் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாதை ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. என்னுடைய அருமையான சாக்கசாரியும் டீச்சர் ஆசீர்வாதம் இசை வழி பயணத்தில் எல்லோடு இருக்கும்போது அவங்களை காத்துக்கொள்ளும். அடியனையும் ஆண்டவரை குடும்பத்தாரை ஆசீர்வாதம் வழிநடத்தும் பலப்படுத்தும். தேவலை சந்திங்க. குறிப்பாய் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி ஆண்டவரே பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபை, மின்னூர் பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபை, வடகரை பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபை, ஆண்டவரே மேல்சானகம் பரிசுத்த பேதர் லுத்தரன் திருச்சபைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களுக்கும் சுகம் பலன் ஜீவனித்தார். இந்த நேரத்தில் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு மக்களுக்காக இந்த உலகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அல்லாத மக்களுக்காக, மற்ற CSI, கேத்தலிக்ஸ், பெண்டிகாஸ்ட் மக்கள், பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய ஊழியங்களிலே இது ஆசீர்வதிங்க. இந்த இறையாட்சியின் விழுமியங்களை எங்கள் வாழ்க்கையில நான் பின்பற்றி இறை ஆட்சியை ஆண்டவரே உலகத்தில் அமல்படுத்துவோம். இறை ஆட்சியை ஆண்டவரே, இறை ஆட்சியை கட்டவும் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு திருச்சபை கட்டவும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், ரஷ்யா, உக்ரைன், இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைத்து ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள், முதலமைச்சருக்காக ஆண்டவரே, இந்தியாவின் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சர், துணை முதல்வர், கவர்னர், அமைச்சர், MLA, MPகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிகம். சமாதானத்தின் முறையில சாதி, மதம், இனம், மொழி வேறுபாட்டை, பகைமை உணர்வை எல்லாம் கடந்து ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் ஒற்றுமையாய் வாழ கிருபை தார். உலக நாடுகளிலும் போர்கள், ஆண்டவர் பதட்டங்கள் மாறி அமைதியான ஒரு சூழல் ஆண்டவர் நிலவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஸ்பெஷல் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஸ்பெஷல் ஸ்கூலிலும் இன்றைக்கு குறைவுகள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. அதே போல அவருடைய ஆண்டவரே கண்கடியா ஆண்டவர் பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதிங்க. தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. +2 தேர்வு ஆயத்தமாக இருக்கிறார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன இறை ஆட்சி ஆண்டவரை இப்படி ஆசீர்வாதங்களை தார். குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே இதோ பலவீனமாய் சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது திறக்கும்படியான சூழ்நிலைக்கார் ஆண்டவரே அனைத்து ஆயர்களையும் பொறுப்போடு செயல்பட்டு இறையாட்சியின் விழுமைகளை தன் வாழ்க்கையில பின்பற்ற கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, அவர் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபலாசர் ஐயருக்காக, இன்னும் யாரெல்லாம் சுகனமாக இருக்கிற எல்லா ஆயர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற இப்படி அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஸ்பா பகுதியை சார்ந்த ஆர்டிஸ்ட் ஆனந்தன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அன்பான குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மனைவி மக்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, அதே போல அவருடைய நண்பர்கள் மாறன், அசோக், அருண் டீமாக இருப்பாங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர், அந்த பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வாதமாக நீ பயன்படுத்த. குறிப்பாய் ஆனந்தன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற இந்த அவரோடு கூட தங்கியிருங்க. அதே போல இந்த நாளிலே ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட அவருடைய பாப்பனப்பள்ளி பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபை கோயில் பிள்ளை திருமதி செல்வி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். முதுகு வலியினால் அவதிப்படுகிற அக்காவுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தார். நீ குணமாக்கும் கர்த்தன் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் தாமே அக்காவுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை தார். அவன் கடுமையான உழைப்பாளி, புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக உழைக்கும் போது ஆண்டவர் நீர் அக்காவோடு உடன் இருந்து எடுத்துக்கொள்கிற உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரைகள் வழியால் இந்த கிருபை அவரோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, அவருடைய சாலமன் சாவுடைய அன்பு தாயார் அமுதம்மாவை நினைவு கூறுகிறோம். கொடுத்த சுகத்துக்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவருடைய திருச்சபைக்கு வந்து சாட்சி சொல்ல கிருபை தாரும்.
இப்படி ஊழியத்தை செய்கிற சாலமன் சாரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவரே வெளிநாட்டில் இருந்து லண்டன்ல இருந்து அடியனுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் துணையாக இருந்து உற்சாகப்படுத்துகின்ற இப்படி ஜான்சன் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் தாங்குற அண்ணனையும் அக்காவையும் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களுக்கும் இப்படி கிருபை ஆண்டவர் தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி இறையாட்சியின் விழுமியங்களை அவர்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நேரத்தில் அவருடைய வெள்ளூர் ஆண்டவர் கிறிஸ்தலுத்திரன் திருச்சபையில் மிக சிறப்பாக ஊழியத்தை செய்து பல பொறுப்புகளை வகித்து சிஎம்சி மருத்துவமனையிலே பணியாற்றி ஓய்வு பற்றி இப்போது பல இடங்களிலே ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற ஆண்டவருடைய டாக்டர் ரவிக்குமார் சாருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு தாயார் மீரா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எழுந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு ஆறுதலை சமாதானத்தை தாரும். குறிப்பாக டாக்டர் ரவிக்குமார் சாரையும் வசந்திய காவியம் பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். அவருடைய அன்பு சகோதரியை ஆண்டவர் தம்பியை நினைவு கூறுகிறோம். எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்து இந்த நல்ல அடக்கத்தில் உடைய கிருபை தங்கி கொண்டு ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய ஆசீர்வாத நாளில் எங்களோடு கூட தங்கிட்டும். உடைய பணிகளும் பயணங்களையும் ஊழியத்தையும் இந்த தேவன் ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.